அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவரின் மரணத்திற்கான காரணம் இதுதான், உறுதியான தகவல். பெக்கோ சபையின் கைபேசியில் நாமலின் பெயர், விரைவில் வெளிவரப்போகும் உண்மைகள். இலங்கை பிரபலங்களுக்கு காத்திருக்கும் நெருக்கடி, கடும் அச்சத்தில் பல நடிகைகள். கெஹல் பத்ர பத்மேவிற்கு ஆபாச காணொளி அனுப்பிய பிரபல நடிகை, வெளியான புதிய வீடியோக்கள். யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஆனந்தனின் மைத்துனர், சிக்கப்போகும் மேலும் பலர். முடக்கப்போகும் 30 பாதாள உலக குற்றவாளிகளின் சொத்துக்கள். யாழ் ரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் பரிதாபகரமாக உயிரிழப்பு. யாழில் இருந்து இசாரா தப்பி சென்ற படகு கண்டுபிடிப்பு. யாழில் செவ்வந்திக்கு உதவியவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை, தொடரும் அதிரடி கைதுகள், வாக்குமூலங்களினால் அதிரும் இலங்கை. வேன் டிப்பர் லொரி விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. யாழில் போதையின் ஆட்டம், சிக்கிய சட்டவிரோத செயல்களில் சொத்து குவித்த நபர்கள். தொடர்பென விரிவான செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் மரணத்திற்கான காரணம் பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கியால் சுடப்பட்டதால் தலை மற்றும் மார்பின் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் தான் மரணத்திற்கான காரணம் என்பதை மாத்தறை பொது மருத்துவமனையின் சிறப்பு தடயவியல் மருத்துவ அதிகாரி நடத்திய பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 22ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த சம்பவம் பல அதிர்வலைகளை எழுப்பியுள்ள நிலையிலே மாத்தறை பொது மருத்துவமனையின் சிறப்பு தடயவியல் மருத்துவ அதிகாரியில் தலைமையில் பிரேத பரிசோதனை இடம்பெற்றுள்ளது. பிரேத பரிசோதனையில் லசந்த விக்ரமசேகரவின் உடலில் இருந்து மொத்தம் 6 தோட்டாக்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. தலையில் இருந்து 3 மற்றும் மார்பில் இருந்து 3 என அகற்றி வெலிகம தலைமையக காவல் ஆய்வாளர் மற்றும் பிற காவல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார். உடல் எக்ஸ்ரே பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு அறிக்கைகள் பெறப்பட்ட பிறகு தோட்டா உரைகள் எளிதாக கண்டுபிடிக்கப்பட்டதாக தடயவியல் மருத்துவ அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். ஏற்பட்ட மரண காயங்களின் தன்மையை கருத்தில் கொண்டு தலைவர் சம்பவ இடத்திலேயே இறந்திருக்க வேண்டும் என்று சிறப்பு தடயவியல் மருத்துவ அதிகாரி ஊகித்துள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பெக்கோ சமனின் தொலைபேசியில் நாமல் சார் மகேசர் ராஜபக்ச என்று உள்ளது. அந்த நாமல் இந்த நாமலா அல்லது வேறு நாமலா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் விரைவில் உண்மை வெளிவரும் என தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான ஒரு தேசிய வேலை திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்துதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். போதைப்பொருள் உற்பத்தி மாவட்டமாக அம்பாந்தோட்டையை எதிர்த்தரப்பினர் மாற்றியமைத்துள்ளார்கள். போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக எடுத்துள்ள நடவடிக்கைகளை இடைநிறுத்தப் போவதில்லை என்பதுடன் இலகுபடுத்தவும் போவதுமில்லை. ஐயாஜி ஆவணப்படுத்தலில் 1305/2015 கீழ் பி தரத்தில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிக்காகவே எதிர்க்கட்சியினர் இன்று முன்னிலையாகுகிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் 35 பிரதேச சபை தலைவர்கள் உள்ளனர். கொலை செய்யப்பட்டவரை தவிர்த்து மிகுதி 34 பேருக்கு எவ்வித அச்சுறுத்தலும் பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். பிரபல மொடல் அழகி பியூமி கன்சமாலியை தொடர்ந்து அதிகளவான இலங்கை பிரபலங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கெஹல் பத்ர பத்மே என்ற பாதாள உலக தலைவருடனான தொடர்பு குறித்து விசாரிக்க நேற்று முன்தினம் பியூமி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். கெஹல் பத்ர பத்மேவின் கையிறக்க தொலைபேசியில் இருந்த சில புகைப்படங்களின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய பியூமி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு சென்று சுமார் 2 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் அளித்துள்ளார். பியூமி தனது பேஸ்புக் பக்கத்திலும் இது குறித்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதற்கமைய பியூமி 2022ஆம் ஆண்டு துபாயில் நடந்த நிகழ்வொன்றில் பத்மேவை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அங்கு வெள்ளையாகுவதற்கு கிரீம் வேண்டும் என கெஹல் பத்ர பத்மே கேட்டதாகவும் பின்னர் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டதாகவும் பியூமி குறிப்பிட்டுள்ளார்.
இதேவேளை கெகல்பத்ர பாத்மேவின் கையடக்க தொலைபேசிகளில் புகைப்படங்களில் உள்ள பல பிரபலமான நடிகைகள் எதிர்காலத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கிடைத்த தகவலுக்கு அமைய பல நடிகைகளின் புகைப்படங்கள் பாத்மேவின் கையடக்க தொலைபேசிகளில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. அண்மையில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கெகல்பத்ர பாத்மேவிற்கு பிரபல நடிகை ஒருவர் ஆபாச காணொலியொன்றை அனுப்பி வைத்துள்ளார் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கெகல்பத்ர பாத்மேவின் கையடக்க தொலைபேசியை விசாரணைக்குட்படுத்திய போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கையடக்க தொலைபேசியில் இலங்கையின் பிரபல 5 நடிகைகள் தொடர்பிலான தகவல்கள் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் பெற்ற பிரபல மாடல் அழகி ஒருவரும் மற்றும் 5 பிரபல நடிகைகள் குறித்தும் விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல நடிகை ஒருவர் தனது காதலருடன் நெருக்கமாக இருந்த காணொலியை பத்மேவிற்கு அனுப்பி வைத்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வெளிநாடுகளில் வைத்து பிரபல நடிகைகள் பலர் கெகல்பத்ர பாத்மேவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் அது தொடர்பான புகைப்படங்கள் கெகல்பத்ர பாத்மேவின் தொலைபேசியில் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல்களின் அடிப்படையில் குறித்த நடிகைகளிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணை முன்னெடுக்க உள்ளனர். விரைவில் இந்த நடிகைகளிடம் விசாரணைகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. கெகல்பத்ர பாத்மே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று நாட்டில் அதிகம் பேசப்படும் விடயம் இசாரா செவந்தியினுடைய கைதும் அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவிற்கு எப்படி தப்பிச் சென்றார் என்பதுமே. இந்த நிலையில் கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டார். தற்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து ஆனந்தனின் மாமா இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். தொடரும் விசாரணைகளை இன்னும் சில யாழ்ப்பாணத்தில் கைதாகும் சந்தர்ப்பம் உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. இசாரா செவந்தியை இந்தியாவிற்கு கொண்டு சேர்ப்பித்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட படகின் இயந்திரத்தை காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. சுமார் 30 பாதாள உலக குற்றவாளிகளின் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கெகல்பத்ர பாத்மேவுக்கு சொந்தமான இதுபோன்ற பல சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன்படி கம்பகாவின் கெகல்பத்ர பகுதியில் 50 மில்லியன் மதிப்புள்ள 28 பேர்ச்சஸ் நிலங்கள் சமீபத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. லொக்குப்பட்டியற்ற குற்றவாளிக்கு சொந்தமான பல சட்டவிரோத சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் அந்த சொத்து தொடர்பான உண்மைகள் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் இரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். காரைநகர் பண்டித்தாழ்வு பகுதியைச் சேர்ந்த கோணலிங்கம் சுந்தரலிங்கம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று காலை 3-4 தடவைகள் மூக்காலும் வாயாலும் இரத்தம் வெளிவந்துள்ளது. பின்னர் வலந்தலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி 10 மணியளவில் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை நமச்சிவாயம் பிரேம்குமார் திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டார். கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் அராளித்துறை கடற்கரை பகுதியிலிருந்தே இந்த படகு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த படகு இசாரா இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவிய ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான 400 குதிரை திறன் கொண்ட என்ஜின் பொருத்தப்பட்ட படகு என தெரிய வந்துள்ளது. கனியமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டார். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து ஆனந்தனின் மாமா நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தொடரும் விசாரணைகளில் இன்னும் சில யாழ்ப்பாணத்தில் கைதாகும் சந்தர்ப்பம் உள்ளதாக கூறப்படுகிறது. மட்டக்களப்பு பொலனறுவை பிரதான வீதியில் வாழைச்சேனையில் உள்ள வாகனேரி பகுதியில் நேற்று மாலை வேனொன்று டிப்பர் லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
வெலிக்கதையைச் சேர்ந்த 74 வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பெண்கள் உட்பட 8 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பவுசர் ஒன்றை முந்தி செல்ல முற்பட்ட வேன் எதிர் திசையில் இருந்து வந்த டிப்பர் லோரியுடன் நேருக்கு நேர் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். வாழ்வெட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த 8 பேருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நடத்துவதற்காக விசேட காவல்துறை பிரிவு ஒன்று நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த காவல்துறை பிரிவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே குறித்த 8 பேருக்கும் எதிரான விசாரணைகளை யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இந்த 8 பேரில் 3 எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலும் 5 எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.